ஐபிசி இந்தியன் பெந்தேகோஸ்டல் சர்ச்சஸ், ஆமென், அந்த சபையினுடைய சரித்திரத்தை எடுத்து வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே ஒரு 4.5 வருடங்கள் நான் அங்கே இருந்து பயிற்சி பெற்றிருக்கிறேன். அங்கே சரித்திரத்தை வாசிக்கிற பொழுது நான் படித்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வருடந்தோறும் ஜெனரல் கன்வென்ஷன் நடக்கும். அந்த ஜெனரல் கன்வென்ஷனுக்கு ஆமென் பந்தல் போடுவாங்க, பெரிய மைதானம் முழுவதும் பந்தல் போடுவாங்க. அந்த பந்தல் வேலை செய்கிறவர்களுக்கு அபிஷேகம் இருந்தா மட்டும்தான் உள்ள அனுமதி. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கன்வென்ஷன் கிரவுண்ட் எழுப்புதல் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கும். காரணம், அதற்கு பந்தல் நாட்டணும்னா கம்பு நாட்டணும், கல்லு நாட்டணும்னா அந்த கொத்தனார் இல்ல அந்த வேலை செய்கிற நபர் அபிஷேகிக்கிறவரா இருக்கணும், அபிஷேகம் பெற்றவரா இருக்கணும், அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஆராதிக்கிற நபரா இருக்கணும். அப்படின்னா ஒரு தற்காலிக பந்தலுக்கு அபிஷேகம் தேவைன்னா நாம் செய்கிற வேலைகள் ஊழியங்களுக்கு எவ்வளவு அதிகமா அபிஷேகம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. ஊழியத்தில் மாம்சீகம் வெளிப்படக்கூடாதுன்னா அபிஷேகம் வேணும். என உன்னதத்திலிருந்து வருகிற பலன் என்னை தரிப்பிக்கும், என்னை மூடிவிடும், என் மாம்சத்தை வெளியே வரவிடாது. ஆவியானவர் வெளிப்படுவார். ஆமென். ஆவியில நிறைஞ்சு தான் ஊழியம் செய்யணும், ஆவியில நிறைஞ்சு தான் எதையும் செய்யணும். கர்த்தருக்காக நீங்க எதை செய்தாலும் நமக்கு தேவைப்படுவது அபிஷேகம். கரங்களை உயர்த்துறலே சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது எப்படி சொல்லிட்டு ஆரம்பிச்சார்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்.